வணக்கம். ஜோசியர் அர்தாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் ஜோசியராக இருக்கேன். இப்போ இந்த 20/4/2026 திங்கட்கிழமை அக்ஷய தீர்த்தியை அப்படின்னு ஒரு பண்டிகை ஒன்று வருது. இது ரொம்ப இன்னைக்கு காலம் மாற மாற காட்சிகள் மாறிச்சுன்ற மாதிரி இன்னைக்கு நிறைய மாறி போயிருக்கு. அந்த எப்படி அது விழா கொண்டாடணும்னா ஏது என்ற தாற்பயமே மாறி போயிருக்கு. ஆனால் அதில் உண்மை இல்லாமலும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு தங்கம் வாங்கணும்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல போயிருக்காங்க. அட்சய திருதி அன்னைக்கு தங்கமும் வாங்கணும், நான் அதை இல்லைன்னு சொல்ல வரல. என்ன விஷயம்னா, அட்சய திருதி முதல்ல எப்படி உருவாகுது அப்படின்றது ஒரு விஷயத்துக்கு நாம வருவோம். அட்சய திருதியை அப்படின்னாக்கா என்னன்னா, திருதிய திதி அப்படின்றது எது எடுத்தாலும் வளருமா, வளர்ந்துட்டே இருக்கும். எது எடுத்தாலும் நாம செய்யற காரியங்கள் வளர்ச்சி அடையும். திருதியினா பெருக்குதல், வளர்தல் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட்ல அந்த திருதியை தேதி வேலை செய்யுமா. இதுக்கு ஒரு தாத்பரியம், தனி சக்தி இருக்கு. அப்போ சித்திரை மாசம் வருடப்பிறப்பு கொண்டாடுவோம், தமிழ் வருஷப்பிறப்பு. இது வசந்த ருதுன்னு பேர். வசந்த ருது முதல் பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அக்ஷய திருதியை வரும். வசந்த காலம்னு பேரு. அந்த வசந்த காலம் வசந்த ருது. அந்த சித்திரை மாசம் தமிழ் வருஷப்பிறப்புக்கு அப்புறம் வர்றது பார்த்தீங்கன்னா அட்சய திருதி ஒரு விசேஷமான காலங்கள். இந்த அமாவாசையிலேருந்து 3வது நாள் பிரதமை திவிதி திருதியைன்னு சொல்லுவோம். இந்த திருதிய திதியை பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா வளர்ச்சிக்காக நாம எடுத்துக்கலாம். அப்போ அந்த வளர்ச்சிக்காக எடுத்துக்கலான்றப்ப அன்னைக்கு என்ன பண்ணலாம்னா மகாலட்சுமி வழிபாடு பண்றது உத்தமம் அப்படின்னு சொல்றது உண்டு. சரி, மகாலட்சுமிக்கு இந்த திருவிழாக்கு என்ன சம்பந்தம், இந்த அட்சய திருதிக்கு மகாலட்சுமி என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா நிறைய தொடர்பு இருக்கு. எப்படின்னா, ஆதிசங்கரர் ஒரு பாலகனா போயிட்டு ஒரு வீட்டில் யாசகம் செய்யறப்போ ஒரு அம்மா வறுமையில் இருக்காங்க. அவங்க வறுமையில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தானம் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமா இருக்கு. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா அங்க பிக்ஷாந்தேகின்னு போயிட்டு பிச்சை எடுக்கிறப்போ, பிக்ஷைன்னு சொல்லுவாங்க, பிக்ஷை எடுக்க. ஏன்னா ஒரு சன்னியாசி தர்மத்தை மேற்கொள்றவங்க பிக்ஷை எடுத்து சாப்பிடணும்ன்ற அது ஒரு மரபு. அது பிரகாரம் அவர் பிக்ஷை எடுக்கிறப்போ அந்த அம்மா ரொம்ப வறுமையில் இருக்காங்க. சின்ன குழந்தை வந்திருக்கான், பிக்ஷாந்தேகின்ட்டு நம்ம கிட்ட கேட்குறான். நமக்கு கொடுக்கறது எதுவும் இல்லை. இருந்தாலும் அந்த தயால குணம்னு ஒன்று சொல்லுவோம். அந்த தயால குணம் இருக்கிறதுனால தேடி தேடி பார்க்குறாங்க. ஒரு காஞ்சி போன நெல்லிக்கனி இருக்கு. அதை தானமா தராங்க. அதை அவர் வாங்கினது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வறுமையிலும் கொடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு இல்லையா. இப்போ கூட என்னால் ஒருத்தருக்கு 100 ரூபாய் கொடுக்க முடியலன்னா கூட 10 ரூபாய் என்னால் தர முடியும். அந்த மாதிரி நம்மளால எவ்வளோ முடியுமோ அதை நாம தானமா கொடுக்கறதுன்றது கருணை உள்ளம் இருந்தால் தான் அது நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த அம்மாவுக்கு கருணையோடு அது கொடுத்ததால அவர் அந்த இடத்துல கடகதரா ஸ்தோத்திரம் படிக்கிறார். ஹங்கம் ஹரே உலக போஷணம் ஆச்சரியந்திராத்தி பிரிங்கங்கனமா முகுலாபரணாமன்னு வரும். அந்த ஸ்லோகத்தை படிக்கிறப்போ மகாலட்சுமி கருணையோட இவருடைய பாடலுக்காக, இந்த கடகதரா ஸ்தோத்திரத்துக்காக கட்டுப்பட்டு அம்பாள் மகாலட்சுமி தாயார் என்ன பண்றாங்கன்னா நெல்லிக்கனி சைஸ்ல தங்கமா கொட்டுதாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த சம்பவம் நடந்தது அக்ஷய திருதி அன்னைக்கு. அதனால அன்னைக்கு நாம கனகதரா ஸ்தோத்திரம் படிச்சா கூட நமக்கு வறுமை விலகும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திதியும் ஒரு மாசமும் வர அக்ஷய திருதி, அதாவது அமாவாசையிலிருந்து 3வது நாள் கூட இதை நாம கொண்டாடலாம். நல்லா கவனிங்க. ஒரு மாசமும் அமாவாசை 3வது நாள் திருதிய திதி வருது. ஒரு மாசம் கொண்டாடலாம், தப்பே கிடையாது. ஆனா இது ஏன் சித்திரை மாசத்துக்கு மட்டும் வச்சாங்க சிறப்பா அப்படின்றப்போ, தமிழ் மாத வருடப்பிறப்பு சித்திரை 1ஆம் தேதி. அதுக்கு அடுத்து வர அமாவாசையிலிருந்து 3வது நாள் வசந்த ருதுன்னு சொல்லுவோம். அந்த சித்திரை மாசம், சித்திரை வைகாசி 2 மாசம் சேர்ந்ததுக்கு பேர் வசந்த ருதுன்னு பேர். வசந்த காலங்கள் பேர். வசந்த நவராத்திரில கொண்டாடக்கூடிய காலங்களும் அதான். சித்திரை மாசம் வசந்த நவராத்திரில கொண்டாடுவாங்க. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா அமாவாசையிலிருந்து 3வது நாள் தமிழ் வருடப்பிறப்பு. அதுக்கப்புறம் அமாவாசையிலிருந்து 3வது நாள் வளர்பிறை. எது எடுத்தாலும் காரியம் வளரும் அப்படின்ற மாதிரி நாம இதுக்கு முக்கியத்துவம் தர ஆரம்பிச்சோம். ஒரு மாசமும்
அமாவாசை 3வது நாள் வந்து நமக்கு சில காரியங்கள் எடுத்து செய்யறப்போ தடையின்றி சிறப்படையும். முகூர்த்த நாள் கூட வரும், அந்த திருதியை திதியில முகூர்த்த நாள் கூட வரும், அட்சய திருதி அன்னைக்கு கூட. அப்போ ரோகிணி நட்சத்திரமா இருந்தா முகூர்த்தம் வந்துடும். சில டைம் வந்து கிருத்திகை வந்துடும். இப்போ அந்த கிருத்திகை வந்துடுது இந்த 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 வருஷம் வர்றப்போ. அதனால வந்து முகூர்த்தமா கிருத்திகையில் முகூர்த்தம் வைக்கிற வழக்கம் இல்லை, அதெல்லாம் ரோகிணியில் வைப்பாங்க. பௌர்ணமியும் இது அதாவது இந்த திருதி திதியும் ரோகிணியும் ஒன்று சேர்ந்தா இன்னும் சிறப்பு. ஏன்னா சந்திரன் வந்து அங்கே ரோகிணியில உச்சமாகிறாரு. இங்க வந்து சித்திரை மாசத்துல சூரியன் உச்சமாவார். சூரியன் உச்சமாகிற காலத்துல வர திருதியை திதி வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்றதால கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ இந்த கடகதார ஸ்தோத்திரம் உருவான இந்த நாள் வந்து இந்த அக்ஷய திருதியை நாம் எடுத்துக்கிட்டோம். அட்சய திருதி அன்னைக்கு கனகதார ஸ்தோத்திரம் படிக்கலாம். ஒரு அமாவாசைக்கும் 3வது நாள் திருதி திதி வருது, அப்பவும் படிக்கலாம். தினமும் படிச்சா கூட நமக்கு தேவையான வருமானங்கள் வந்துட்டு தான் இருக்கும். இது ஒரு சிறப்பு. அடுத்தது கிருஷ்ணர் குஷேலன் கதையை கேள்விப்பட்டிருப்போம். கிருஷ்ணருக்கு வந்து குஷேலன் வந்து அவள் கொடுத்த தினம் அப்படின்னு ஒரு தினமும் இன்னைக்குதான் வரும், அக்ஷய திருதி அன்னைக்குதான். தன்னுடைய நண்பரை வந்து பார்க்க போறாரு. இவர் வந்து குஷேலன் வந்து வறுமையில இருக்காரு, சுதாமான் பேர் அவருக்கு, வறுமையில் இருக்காரு. கிருஷ்ணர் வந்து அதாவது ஒரு தேசத்துக்கு ராஜா. சரி, அவர் ஏன் வறுமையில் இருக்காருன்றது ஒரு சின்ன ஒரு கிளை கதை மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. சாந்திபதினு ஒரு ரிஷி கிட்ட இவங்க 2 பேர் பாடம் படிப்பாங்க பாலிய பருவத்துல. சாந்திபதினின்னு பேரு. ஒரு ஆசிரமத்துல கிருஷ்ணரும் குசேலரும் பாடம் படிப்பாங்க. அப்படி பாடம் படிக்கிறப்போ நிறைய மழை பெய்யுது. அப்போ வந்து கிருஷ்ணருடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து குசேலங்கிட்ட கொடுத்து நீயும் கிருஷ்ணரை வந்து சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிங்கன்ட்டு ஒரு மூட்டை கட்டி கொடுக்குறாங்க. இவங்க 2 பேர் மழை வருதுன்றதால ஒரு மரத்து மேலே ஏறி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க, மரத்தடி நிழல்ல. அப்போ மரத்தடி நிழல்ல உட்காந்துங்கிறப்போ இவர் இந்த பக்கம் இருக்காரு, அவர் அந்த பக்கம் இருக்காரு கிருஷ்ணர், இவர் இந்த பக்கம் குசேலன் இருக்காரு. அப்போ என்னன்னா அந்த அவளை வந்து கிருஷ்ணர் கொடுக்காம இவரே மொத்தமாக சாப்பிட்றாங்க. இப்படி ஒரு கிளை கதைச்சு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. குசேலனும் மொத்தத்தையும் சாப்பிட்றாரு. அதனால வந்து கிருஷ்ணருக்கு குசேலன் கிட்ட இருந்து அவள் வாங்கின அப்பதான் இவருக்கு வந்து சுபிட்ச மரணம்ன்றது மாதிரி கிருஷ்ணர் பண்ணதாகவும் ஏதோ ஒரு கிளை கதை மாதிரி ஒன்று படித்தேன். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் வந்து இந்த குசேலனுக்கு 27 பசங்க பிறக்கிறாங்க, 27 நட்சத்திரம் 27 பசங்களாம் பிறக்குது. வறுமையில் வாழ்றாங்கன்றப்போ அவங்க மனைவி வந்து சொல்லி அனுப்புறாங்க, உங்க நண்பர் தான் வந்து கிருஷ்ணர் வந்து நாட்டுக்கு ராஜா வச்சு அவர்கிட்ட கேட்ட உதவி பண்ண மாட்டாருன்னு. இவரும் கிளம்பி வராரு. அப்போ இதே மாதிரி அவள் மூட்டையை கட்டி கொடுக்குறாங்க குசேலனுடைய மனைவி. அந்த அவள் இடுப்பில் சொருவிட்டு ஒரு கந்தள ஆடையோட வராரு அவர், ஒல்லிய தேகத்தோட. இவருக்கு ஒரு தயக்கம், காவலாளிகளை உள்ள விடுவாங்களே விட மாட்டாங்க என்ன ஏதுன்னு அப்படி இப்படி ஒரு தயக்கத்திலே வராரு. காவலாளி கிட்ட போய் சொல்றாரு, நான் வந்து கிருஷ்ணனுடைய நண்பன், நான் பாலிய பருவத்தில் நான் வந்து பாடசாலையில் படித்தோம் அப்படின்றப்போ வந்து கிருஷ்ணரை வாடா போடான்னு கேட்குறப்போ ஒரு தேசத்தையே ராஜா அவரு வாடா போடான்னு கூப்பிடுறப்போ இந்த காவலாளிக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வருது. சரி, ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ என்னவோ தெரியல, இருந்தாலும் நம்மளோட உத்தரவு போட்டு நம்ம போய் கிருஷ்ணர்கிட்ட வச்சு சொல்லிடலான்ட்டு இவர் போயிட்டு சொல்றாரு, ஏதோ உங்களுடைய பாலிய நண்பரா கிருஷ்ணர் குசேலன் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு. கிருஷ்ணர் துள்ளி குடிச்சு வந்து ஓடியாரு, நேரம் ஓடியாரு. வந்து குசேலனை கட்டி அணைச்சி வாடா 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 ரொம்ப நாளாச்சு பார்த்து என்ன ஏதுன்ட்டு பார்க்குறப்போ இவரோட உபச்சாரம்லாம் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து கூட உட்காந்து பேசுறாரு, எல்லாம் செய்கிறாரு. சரி எனக்காக என்னென்னு எடுத்துகிட்டு வந்தேன்றப்போ இவர் தயங்கி அந்த அவள் கொடுக்குறாரு. குடுறாவில் அதை பிடுங்கி வந்து இவர் வந்து ஒரு கவலம் போடுறாரு வாயில. இங்கே மொத்தமே பெரிய மாட மாளிகை ஆகுது. இன்னொரு கவலம் வாயில் எடுத்து போடுறாரு. எல்லாமே வந்து அந்த குசேலனுடைய பசங்க மனைவி எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா தங்க ஆபரணங்களோட பெரிய அளவுல வசதி வாய்ப்புகள்லாம் பெருகிறது. 3வது புடி போடுறப்ப மகாலட்சுமி தாயார் வந்து தடுத்து நிறுத்துறதாகவும் சொல்லுவாங்க. ஏன் தடுத்து நிறுத்துறான்றப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் நாம வந்து வசதி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா குபேரன் நிதியே அவருக்கு போயிடும் அப்படின்னு ஏதோ ஒரு கிளை கதை மாதிரி சொல்றாங்க. இன்னும் அதுல உண்மைனாக்கா குசேலன் கொடுத்த வந்து அவள் வந்து ருசி வந்து அந்த அன்பு பாசத்தை வந்து தானும் அனுபவிக்கணுன்றதுக்காக தான் அம்பாள் அதை கேட்டு வாங்கி சாப்பிட்றான். அதனால அது வந்து கிருஷ்ணர் கொடுத்தாலும்
அது நிலைச்சு நிக்கணும்ன்றதுக்காக அம்பாள் அதை வந்து வாங்கி சாப்பிட்டதா ஒரு வரலாறு வரும். ஏன்னா அது கொடுக்குற நிதி வந்து நிலைச்சு நிக்கணும், அதுக்கு வந்து மகாலட்சுமி கருணை தேவை. அதனால அம்பாள் அதை எனக்கு ஒரு புடி கொடுங்கன்னு சொல்லி அதை வந்து தடுத்து வந்து அம்பாள் தான் வாயில போட்டுக்கிட்டு தான் ஒரு வரலாறு இருக்கு. அப்போ விஷேலன் வந்து அவள் கொடுத்த தினமும் இன்னைக்குதான். அதே மாதிரி இந்த பிச்சாடன மூர்த்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்க. பிச்சாடனர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவுடைய கபாலத்தை வந்து கையில ஏந்திட்டு பிச்சை எடுத்துட்டு போறப்ப பார்த்தீங்கன்னாக்கா காசியில் அன்னபூர்ணி வந்து அன்னம் அந்த கபாலத்துல போட்டதாகவும் ஒரு வரலாறு வரும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தான். அப்போ என்ன விஷயம்னாக்கா எதுவும் வாங்கி தனக்குன்னு சேர்த்து வச்சுக்கணுன்ற வரலாறு எங்கேயுமே இதில் வரல பாருங்க. குசேலன் அவ்வளோ தானமாக கொடுத்துதான் செல்வத்தை பெற்றான். அதே மாதிரி கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து அந்த நெல்லிக்கனி தானமாக கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அங்கேயே வந்து நெல்லிக்கனி சைஸில் தங்கமாக கொட்டிச்சு. கனகதாரா ஸ்தோத்திரம் படித்தாங்க. அப்போ தானத்துக்கு தான் இங்கே நாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்களே கண்டி தான் வீட்டுக்கு வாங்கி சேமிச்சுக்கிறதுக்கு எதுவும் முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு அது பாருங்க எப்படி மாறி இருக்கு பாருங்க. இந்த வழிபாடு எப்படி மாறி இருக்கு பாருங்க. எப்படி மாறிச்சு அப்படின்ட்டு ஒரு கணக்கு. எப்படி அப்போ மாறி இருக்கும் அப்படின்றப்போ லக்ஷ்மி வழிபாடு பண்ணணும்ட்டு இது வந்து ஒரு வழிபாடா எடுத்துட்டு வந்தாங்க. தானம் கொடுக்கணுன்ற கான்செப்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. தானம் கொடுக்கணுன்ற விஷயத்த மறந்துட்டாங்க. ஆனா மகாலட்சுமி எங்கெல்லாம் இருக்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க. நல்லா கவனிக்கணும். மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் என்னென்ன அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா உப்பு, மஞ்சள் கிழங்கு, உப்பு, மஞ்சள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு, யானையுடைய முகம், பசுமாட்டுடைய பின்பகுதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணாடியில் அம்பாள் இருக்கா மகாலட்சுமி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதெல்லாம் மங்கள திரவியம் சொல்கிறோமோ அதிலெல்லாம் வந்து அம்பாள் இருக்கா. பசுமாட்டுடைய சாணத்தில் இருக்கா, வில்வ மரத்தில் இருக்கா, துளசி தளத்தில் இருக்கா. இப்படிலாம் அம்பாள் ஒன்று சொல்லினே வர்றப்போ தங்கத்துல லட்சுமி இருக்கா அப்படின்ற வார்த்தை சொல்லிட்டாங்க. நல்லா கவனிங்க. தங்கத்துல லட்சுமி இருக்கா, வெள்ளியில லட்சுமி இருக்கான்ற வார்த்தையை சொல்லிட்டாங்க. இது சொன்னதெல்லாம் வந்து மறந்துட்டோம். உப்புல இருக்கா, எல்லா இடத்துலயும் இருக்கான்றதெல்லாம் மறந்துட்டோம். தங்கத்துல இருக்கான்னு சொன்னது அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டோம் நாம. இன்னைக்கு அது இன்னைக்கு தங்கம் வாங்கினாக்கா அது பெருகும். ஏற்கனவே திருத்திய தீதினா பெருகும், வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கும். தங்கம் வாங்கிட்டா பெருகும், வாங்கி எடுத்து வச்சா பெருகும் சொல்லி இன்னைக்கு அது ஒரு வியாபாரம் ஆக்கிட்டாங்க. எப்படி இது பாருங்களேன். தங்கம் வாங்கிட்டா வியாபாரம். நல்லா கவனிங்க. உப்புல இருக்கிறா, மஞ்சள்ல இருக்கிறா, வில்வத்தில் இருக்கிறா, துளசியில் இருக்கா, யானையுடைய முன்பகுதி, பசுமாட்டுடைய பின்பகுதி, இந்த மாதிரி ஒண்ணா சொல்லிட்டா வரப்போ தங்கத்துல இருக்கான்னு சொன்னதை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க நம்ம. அதனால தங்கம் வாங்க போறாங்க. இது வரைக்கும் அங்க தானம் கொடுத்துதான் நாம வந்து வழிபாடு பண்ண சொல்லியிருக்காங்களே கண்டி ஒரு பொருளை வாங்கி சேகரிச்சுக்கிட்டு வழிபாடு பண்ண சொல்லலை. உப்பு வந்து இப்போ வாங்கலாம், அதே மாதிரி மஞ்சள் வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தங்கமும் வாங்கலாம். தங்கம் மட்டும் வாங்கினாலும் போடாது, கூட வந்து 1 கிராம் வெள்ளினா வாங்கணும். அப்போதான் அதுவும் நிலைச்சு நிற்கும். இதெல்லாம் ஒரு வழிபாட்டு முறையாக நாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சுவாமி தரிசனம் பண்ணுறது அன்னைக்கு விசேஷம். அன்னைக்கு வந்து யாசகர்களுக்கு ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க. வெயில் காலத்தில் தான் இது வருது. அப்போ என்னென்ன கொடை தானம் பண்ணலாம், செருப்பு தானம் பண்ணலாம், தண்ணீர் தானம் பண்ணலாம், நீர்மோர் பந்தல் வைக்கலாம். இதெல்லாம் வச்சு நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா மகாலட்சுமி சந்தோஷப்படுவான். இதுதான் வழிபாடு. அப்போ என்னன்னாக்கா அன்னைக்கு வந்து நீங்கள் சின்ன ஒரு கலசம் வச்சு கூட நீங்கள் அழகாக போட்டு மஞ்சள் எல்லாம் வச்சு அதுக்கு வந்து கலசத்தை ஃபுல்லாக அரிசி போட்டு கூட ஒரு தேங்காய் வச்சு கலசம் வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணலாம். அப்போ நீங்கள் கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கலாம். மகாலட்சுமி அஷ்டகம், நமஸ்தஸ்து மகாமாய ஸ்ரீபீட சிற பூஜித சங்கு சக்கர மகாலட்சுமி நமஸ்துன்னு வரும். இதையும் படிக்கலாம். கனகதாரா ஸ்தோத்திரம் அங்கம் ஹரே புலக பூஷணம் வாச்சிந்தாதி பிருங்கங்கணம் முகுலாபரணாமனு வரும். இதெல்லாம் படிக்கலாம். அதே மாதிரி குங்குமம் அர்ச்சனை பண்ணிக்கலாம். அந்த 108 ஒரு பிக்ருத்தி நம்ம சர்வ இத பிரதாயனம்னு வரும். 108 குங்குமம் அர்ச்சனை பண்ணி கூட அதை நாம எல்லாருக்கும் நாம திலகமா கொடுக்கலாம். இதை கூட தானமா கொடுக்கலாம். குங்குமம் அர்ச்சனை பண்ண குங்குமத்தை நீங்க கொடுத்தா லட்சுமி உங்களை விட்டு போயிடாது. லட்சுமி சந்தோஷப்படுவான். அடுத்த சுமங்கலிக்கு போய் சேருதுன்றப்போ அவன் சந்தோஷப்படும். ஏன்னா அவன் நித்திய வாசினி, சுமங்கலி, நித்திய பிரதாயினி, இதெல்லாம் ஒரு அவங்களுக்கு வந்து பேர் உண்டு. அப்போ வந்து இதெல்லாம் நீ வழிபாடு எடுத்து பண்ணுங்க. செருப்பு தானம் கொடுங்க, கொடை தானம் கொடுங்க. இந்த சாலையோரத்தில் யாருன்னா, இந்த கோயில்களில் யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதப்பட்டவங்க பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. வெயில் காலத்து செருப்பு கொடுத்தா அதை பயன்படுத்திக்குவாங்க. கொடை கொடுத்தா கொடையை பிடிச்சி விட்டா பிச்சை எடுக்க வாய்ப்பு இருக்கு. வெயிலுடைய தாக்கத்துல இருந்து தணிச்சுக்குவாங்க. இதை மட்டும் பண்ணுங்க. நீங்க வந்து
லட்சுமி கடாட்சத்தை பெற்று அட்சய திருதியை சிறப்பாக கொண்டாடணும்னு நாம மை இந்தியா மை பீப்புள் சேனல் மூலியமா கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.